2011இல் அமெரிக்க ஸ்பேஸ் ஷட்டில் திட்டம் ஓய்வு பெற்ற பிறகு, அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா தனது விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்ப 2011 முதல் 2020 வரை சுமார் 9 ஆண்டுகள் ரஷ்யாவின் சோயூஸ் ராக்கெட்டுகளை மட்டுமே நம்பியிருந்தது. இந்த காலகட்டத்தில் ஒரு இருக்கைக்கு சுமார் $86 மில்லியன் செலவில் 38 அமெரிக்க விண்வெளி வீரர்கள் ரஷ்ய விண்கலங்களில் பயணித்தனர். பின்னர் 2020இல் அமெரிக்க தனியார் விண்வெளி நிறுவனமான ஸ்பேஸ்எக்ஸ் உருவாக்கிய மீண்டும் பயன்படுத்தக்கூடிய க்ரூ டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்ட பிறகு, அமெரிக்கா மீண்டும் சொந்த மண்ணிலிருந்து விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பத் தொடங்கியது. உண்மையில் ரஷ்ய விண்வெளி வீரர்கள் அமெரிக்க விண்கலத்தில் குறைந்தது 59 முறை விண்வெளிக்கு பறந்துள்ளனர். அதே நேரத்தில் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் ரஷ்ய சோயுஸ் விண்கலத்தில் டஜன் கணக்கான முறை விண்வெளிக்கு பறந்துள்ளனர்.